விஜய் மாமா வெளியில வாங்க என 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தும் விஜயை பார்க்க முடியாத மன வருத்தத்தில் சென்ற சிறுவனுக்கு என்ன ஆறுதல் கூறினாலும் போதாதுதான். குமரி மாவட்டம் நித்திரை விளையைச் சேர்ந்தவன் ரிஷான் என்ற சிறுவன். பெருமூளைவாதம் பாதிக்கப்பட்ட சிறுவன் ரிஷானால் தனியாக எழுந்து நடக்கவோ சரியாக பேசவோ முடியாது. சற்று மனநலமும் பாதிக்கப்பட்ட சிறுவன் ரிஷான் மாஸ்டர் படம் பார்த்ததிலிருந்து விஜயின் தீவிர ரசிகராக மாறியிருக்கிறான். தியேட்டரில் படம் பார்க்கும் போதே வாத்தி கமிங் பாடலுக்கு டான்ஸ் போட்ட ரிஷான் அதற்கு பிறகு டிவியில் எப்போது விஜயை பார்த்தாலும் துள்ளி குதித்து விடுவானாம். மாஸ்டர் படம் ரிலீஸ் வந்து நாங்கள் புதுக்கோட்டையில் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தோம். புதுக்கோட்டையில இருந்து தான் நாங்கள் அவனுக்கு தேட்டரில் கொண்டு போய் காட்டி கொடுத்தோம். அந்த வாத்தி கம்மிங் பாட்டை கேட்டோன்னே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும். பயங்கரமாக டான்ஸ் பண்ணால் படம் கன்க்ளூஷன் வரைக்கும் அவன் தூங்கலை, ஸ்நாக்ஸும் கேட்கல, நல்ல இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டே இருந்தான். அப்போ தான் கேட்டோம், அது யார் மோனு அப்படின்னு. அது விஜய் மாமான்னு சொன்னான். அப்போ தான் அந்த மாமான்னு உள்ள ஒரு இதை கூட அவனாவே போட்டுட்டான். விஜயின் பாடல்களை பார்த்து ரிஷான் நடனமாடுவதை கவனித்த பெற்றோர் சிறுவனை டான்ஸ் கிளாஸுக்கு அனுப்பினர். அதற்கு பிறகு வழக்கமாக இருப்பதை விட ஆக்டிவ் மோடுக்கு மாறியிருக்கிறான் சிறுவன் ரிஷான். இந்த நிலையில்தான் கோட் பட ஷூட்டிங்கிற்காக கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு விஜய் சென்றிருந்த போது 3 நாட்கள் போராடி அவரை சந்தித்திருக்கிறான் சிறுவன் ரிஷான். விஜயை பார்த்ததற்கு பிறகு சிறுவன் ரிஷானின் செயல்பாடுகளில் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. முன்பெல்லாம் பேசவே முடியாமலும் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாமலும் இருந்த ரிஷான் தற்போது சொல்வதை கேட்டு ரியாக்ட் செய்யும் அளவுக்கு முன்னேறியது பெற்றோருக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. நல்ல சேஞ்சஸ் மீன்ஸ் அவரோட லைஃப் சொல்ல போனா ஆஃப்டர் பிஃபோர் விஜய் சார் மீட் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கோம். ஆனால் முன்னாடியெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டான். ஸோ அந்த மீட்டுக்கு அப்புறம் அவன் நல்ல ஆக்டிவ், கம்யூனிகேஷன் சரி, எங்கள்கிட்ட பேசுறது, வரவங்கள்ட்ட பேசுறது. இந்த நிலையில் சென்னைக்கு வேறொரு வேளையாக வந்த ரிஷானின் குடும்பத்தினர் சிறுவனை வீல் சேரில் வைத்து அழைத்து கொண்டு விஜயை சந்திக்க நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றிருந்தனர். அப்போது சிறுவன் ரிஷான் விஜய் வீட்டு கேட்டை தட்டி கொண்டே விஜய் மாமா வெளியே வாங்க என அழைத்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. அத்தோடு விஜயின் நாரெடி பாடலை போட்டு காட்டியதும் வீல் சேரில் இருந்தவாறே துள்ளி குதித்த சிறுவன் ரிஷானிடம் விஜயை எவ்வளவு பிடிக்கும் என கேட்டதும் வாய் நிறைய புன்னகையை உதிர்த்தது 1000 அன்பு வார்த்தைகளுக்கு சமமாக இருந்தது. ஆறு மணி நேரத்திற்கு மேலாக விஜய் வீட்டுக்கு முன்பு காத்திருந்த சிறுவனின் குடும்பத்தினர் கடைசியில் விஜயை சந்திக்க முடியாமலேயே ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ரிஷான் காத்திருக்கும் போது விஜயின் லெக்சர் கார் வெளியே இருந்து வீட்டுக்குள் வந்தது. விஜய்தான் காருக்குள் இருக்கிறார் என நினைத்து அடித்து பிடித்து ரிஷானின் குடும்பத்தினர் அலை மோத அந்த கார் ஒரு நொடி கூட நிற்காமல் உள்ளே சென்றது ஏமாற்றத்தை கொடுத்தது. மருத்துவ செலவுக்காக லட்சம் லட்சமாக பணத்தை செலவு செய்த பெற்றோர் விஜயை பார்த்தால் சிறுவனின் உடல் நலத்தில் இன்னும் முன்னேற்றம் ஏற்படலாம் என நினைத்துதான் விஜய் வீட்டுக்கு அழைத்து வந்தனர் என்ற நிலையில் தற்போது ரிஷானுக்கு வருத்தமாகவே இருக்கும் என அவனது தந்தை வேதனையை பகிர்ந்தார். அவர் ரீச் பண்றதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ we can understand. பட் அவனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் நீ வீட்டில் போய் அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக சொல்லணும். சொன்னால் அவனுக்கு ஒரு 2-3 டேஸில் அவன் நார்மல் ஆவான். 2-3 டேஸ் அவன்கிட்ட இருக்கும் அந்த இது.
ஒரு 3-4 டேஸ் போகும்போது ஓகே நெக்ஸ்ட்டு அப்படின்றத அவனுக்கு புரிய வைக்கணும். அந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்து தேவையில்லாமல் கூட்டம் கூடும், இடையூறு ஏற்படும் போன்ற காரணங்களால் வீட்டுக்கு முன்னர் காத்திருக்கும் ரசிகர்களை விஜய் சந்திப்பதில்லை என்றாலும் விஜயை பார்த்தால் சிறுவனின் உடல்நலமே முன்னேறும் என நம்பி ஆர்வமாக வந்தவர்களை ஏமாற்றத்துடன் திரும்ப வைத்தது வருத்தமளிப்பதோடு சிறுவன் ரிஷானை அழைத்து விஜய் சந்திக்க வேண்டும் என்பதும் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.